வணக்கம். இந்த தனியார் நிறுவனங்கள், அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களோ, சின்ன நிறுவனமோ, ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி சார். 10 பேர் தான் வேலை செய்றாங்க என் கம்பெனியில. 20 பேர் தான் வேலை செய்றாங்க. இல்ல 50 பேர் தான் வேலை செய்றாங்க சார். ஒரு 100 பேர் தான் என் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுத வந்து இப்ப தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5 வருஷம் தான் ஆயிருக்கு, 10 வருஷம் தான் ஆயிருக்கு. குரோயிங் கம்பெனி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எந்த கம்பெனியாக இருந்தாலும், நீங்க கவர்மெண்ட்ல லைசென்ஸ் வாங்கி தான் வந்து அந்த தனியார் கம்பெனிகள் நீங்க நடத்துறீங்க. சரியா? ஒண்ணு அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அதில போய் நீங்க உங்கள பதிவு பண்ணியிருப்பீங்க. கம்பெனிகள் சட்டத்தின் கீழ நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்க கம்பெனிகள் சட்டத்தின் கீழ பதிவு பண்றீங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்ல நீங்க லைசென்ஸ் வாங்குறீங்க. அப்போ நீங்க வந்து பிசினஸ ரன் பண்றதுக்கு, ஆப்பரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கார்ப்பரேட் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட்ல முறைப்படி நீங்க பதிவு பண்ணி நீங்க பிசினஸ் பண்றீங்க இல்லையா? கம்பெனி ரன் பண்றீங்க. அப்ப அதே மாரி தானே உங்ககிட்ட வேலை செய்ற அ எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கும் நீங்க வந்து சம்திங் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் ஏதோ ஒண்ணு சம்திங் நீங்க ரைட்டிங்ல அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா, நான் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சார். நான் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சார். நான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி சார். நான் வந்து அ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழ நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் சார். நான் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் சார். இதெல்லாம் அப்ப நீங்க இது போல நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஆதாரம் வச்சிருக்கிற மாரி, உங்ககிட்ட வேலை செய்ற எம்ப்ளாயீஸுக்கும், "நீ என்னிடத்தில் வேலை செய்கிறாய். நான் உன்னை பணியில் அமர்த்தியுள்ளேன். நீ என்னிடத்தில் என் கம்பெனியில் வேலை பார்க்கிறாய்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல உங்களுடைய லெட்டர் ஹெட்ல உங்களுடைய ரவுண்ட் சீலோ, ஃபார் சீலோ போட்டு ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரோ, ஆஃபர் லெட்டரோ குடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த வெர்பல் கம்யூனிகேஷன்றது தப்பு. வேர்ட் ஆஃப் மவுத், வெர்பல் கம்யூனிகேஷன்றது தப்பு. நான் வந்து ஓரலா அவன வேலைக்கு வச்சேன். அவன நான் கூப்பிட்டேன், அவன் வேலைக்கு வந்துட்டான். இதெல்லாம் வந்து தப்பு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, அப்புறம் அவனுக்கு அந்த தொழிலாளிக்கு அவன் வெதர் ஹி இஸ் ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்டு. அவன் இப்போ ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலோ, அவன் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனலோ, இல்ல சாதாரண ஒர்க் பண்றானோ, அட்மின் வேலை பார்க்குறானோ, யாரா இருந்தாலுமே வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் உங்களுடைய பாஷையில, கம்பெனிகள் பாஷையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணுத்த குடுக்கணும் அந்த தொழிலாளிக்கு. கரெக்ட்டுங்களா? அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? அப்படி குடுக்காம இருந்தா அது தப்பு. சட்டப்படியே அது தப்பு தான். கரெக்ட்டுங்களா? நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அந்த அந்த எம்ப்ளாயி எங்க போவான்? சொல்லுங்க. அதாவது வந்து தொழிலாளிய வந்து, "சார் நான் வந்து ஒரு அவன் வந்து நான் வந்து அவன வந்து நான் வந்து தற்காலிகமா வேலைக்கு வச்சிருக்கேன் சார். நான் வந்து டெம்பரரி ஸ்டாஃப் சார்" அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, "யூ ஆர் அ டெம்பரரி ஸ்டாஃப் இன் மை கம்பெனி" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் குடுங்க. சார் ஹி இஸ் வந்து ஒரு அவன புரொபேஷன் பீரியட்ல வச்சிருக்கோம் சார். அவன் இப்போ ஹி இஸ் அ புரொபேஷன் பீரியட்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி சார். அப்போ வந்து யூ ஆர் அண்டர் புரொபேஷன் பீரியட்ன்னு ஒரு லெட்டர் குடுங்க. அ இந்த சார் இவன் வந்து எங்க கம்பெனியில வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது சார் அப்படின்னா, "யூ ஆர் நாட் மை பெர்மனன்ட் எம்ப்ளாயி" அப்படின்னு ஒரு லெட்டர் குடுங்க. எதுவுமே குடுக்காம கொள்ளாம அவன வந்து எ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எதுவுமே இல்லாம அவன நீங்க வந்து த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்து, வெர்பல் கம்யூனிகேஷன்ல நீங்க அவன வேலைக்கு கூப்பிட்டீங்க. அவன் வேலைக்கு வந்தான்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் என்ன எங்க போய் கேட்பான் அவன்? இதெல்லாம் வந்து கம்பெனிகள் பண்ற தப்பு. அ அதாவது வந்து இந்த இவங்க எம்ப்ளாயீஸ், தொழிலாளர்கள், ஒர்க்மேன் இதுக்கு நெறைய வார்த்தைகள் உண்டு. வெதர் ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்டு யாரா இருந்தாலும் சரி, நீங்க வேல சார் நாங்க வந்து எனக்கு வெறும் ஆஃபர் லெட்டர் தான் சார் குடுத்தாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரே குடுக்கல சார். அந்த ஆஃபர் லெட்டர் ஒண்ணு போதுமானது. சரிங்களா சார், நான் வெறும் டெம்பரரி ஸ்டாஃப்ன்னு தான் சார் எனக்கு லெட்டர் குடுத்துருக்காங்க. நான் பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது சார். ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் உன் கம்பெனி உனக்கு குடுத்தாங்களா, அத வச்சுக்கோ. அதுதான் உன்னோட டாக்குமென்டரி எவிடன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆனா எது இருந்தாலுமே வந்து 7ஆம் தேதிக்குள்ள சம்பளத்த குடுத்துறணும். அதான் லேபர் லா அதுதான் சொல்லுது. சரிங்களா? ஆ ஒரு சில கம்பெனிகள், ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் கொஞ்சம் டல்லா இருக்கிற கம்பெனிஸ் கரெக்ட்டுங்களா? கொஞ்சம் நஷ்டத்தில ஓடுற கம்பெனி, ஓகேங்களா? இப்ப தான் வளர்ந்துட்டு வர்ற கம்பெனி சார் என்னால 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் குடுக்க முடியல. அப்படின்னு ஒரு சில கம்பெனிகள் நெறைய கம்பெனிகள் அந்த மாரி இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு சில கம்பெனிகள்ல வந்து 15ஆம் தேதி அந்த செக்யூரிட்டி பியூரோஸ்லாம் நெறைய இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மேன் பவர் கம்பெனிகள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹவுஸ் கீப்பிங்கு, செக்யூரிட்டி பீப்பிளு, இந்த டெலிஃபோன் ஆப்பரேட்டர், இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, ஃப்ரண்ட் ஆஃபீஸு இவங்களையெல்லாம் வச்சு பண்ற அந்த மேன் பவர் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? எனக்கு சரியா பேமெண்ட் வரலைங்க. 15 தேதிக்கு மேல தான் சம்பளம் குடுக்க முடியுது. 20 தேதி ஆயிடுது சம்பளம் குடுக்கறதுக்கு. அப்படின்னு இருக்கிற கம்பெனிஸும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா லேபர் லா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, ஆ இவங்கலாம் வந்து எஸ்டாபிலிஷ்மென்ட் இவங்கலாம் நிறுவனங்கள் ஓகேங்களா? ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆக்ட்க்கு கீழ வருவாங்க இவங்கலாம். கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு உண்டான சட்டங்கள் அந்த 1948 அதன் கீழ வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சட்டம் என்னங்க சொல்லுதுன்னா, 7ஆம் தேதிக்குள்ள சம்பளத்த குடுத்துறணும் தொழிலாளிக்கு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அந்த 7ஆம் தேதிக்குள்ள
சம்பளத்தை கொடுக்க முடியல, 15 தேதி ஆகுது, 20 தேதி ஆகுது சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்படின்னும் பொழுது, அந்த தொழிலாளி உங்கள் கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தொழிலாளியின் மேலே அந்த அந்த நிறுவனம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுத்துடணும்னு அந்த சட்டம் சொல்லுது. நான் 15ஆம் தேதி தான் என்னால் கொடுக்க முடியுது, 20ஆம் தேதி தான் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னும்போது உங்களுடைய இயலாத கையாலாகாத தனம்னு சொல்லலாம், இயலாமை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இயலாமை, அப்போ நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, இயலாமை அப்படின்னும்போது உங்களுடைய இயலாமையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? அந்த தொழிலாளியை உங்களுக்கு கட்டுப்பட மாட்டான், உங்கள் நிறுவனத்துக்கு கட்டுப்பட மாட்டான். கரெக்டுங்களா? 7ஆம் தேதிக்குள்ளே எந்த கம்பெனி எல்லாம் சம்பளம் கொடுக்குதோ அந்த கம்பெனிகளுக்கு மட்டும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளிகள் கட்டுப்பட்டால் போதுமானது. தொழிலாளின்னா வந்து இந்த மூட்டை தூக்குற தொழிலாளி நான் சொல்லலை, ஸ்கில்டு ஆர் அன்ஸ்கில்டு யாராக இருந்தாலும், எனி எம்ப்ளாயி, ஒர்க்மேன் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறேன். ஒர்க்மேன் ஆர் எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் இந்த 7ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த கம்பெனிகள் வந்து அந்த சட்டத்தை வந்து மீறிட்டாங்கன்னு தான் அர்த்தம். மீறிட்டாங்கன்னா அவங்க வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் கிடையாது, இது அவங்களுடைய இயலாமை. கரெக்டுங்களா? ஆனால் அவங்களோட இயலாமைன்றதுக்காக அந்த கம்பெனி முதலாளி காரில் போகாமல் இருக்கிறாரா, அந்த கம்பெனி முதலாளி பங்களாவில் தங்காமல் இருக்கிறாரா, கரெக்டுங்களா? அந்த கம்பெனி முதலாளி வந்து பார்த்திங்கன்னா ராயல் எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் இருக்கிறாரா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் செய்யும் பொழுது இந்த தொழிலாளிக்கும் 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அந்த தொழிலாளி வந்து, ஐயா நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து எனக்கு 7ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களால் முடியாமல் இருக்குது, நீங்கள் சட்டத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை, அதனால் நான் வேறு வேலை தேடிக்கிறேன், என்னை வந்து வேலையை விட்டு என்னை ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம்ன்றது அந்த தொழிலாளிக்கு உண்டு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பஸ்ஸு விடுது சென்னை சிட்டியில், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்ற அந்த பாஸு, அதை வாங்கி தான் ஆகணும். அதை வந்து 15ஆம் தேதிக்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறேன். கேஸ் வந்து 1000 ரூபா ஆகிப்போச்சு, சரிங்களா? ஒரு மூட்டை அரிசி 1000 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ இவங்ககிட்டலாம் போயிட்டு எங்களால் வந்து கடனுக்கு நிற்க முடியாதுங்க ஐயா, நான் வந்து ஒரு தொழிலாளி, நீங்கள் கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் 50 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, 100 பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து காரில் போய்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கம்பெனியில் வந்து 20 தேதி ஆகுது சம்பளம் கொடுக்கறதுக்கு, 15 தேதி ஆகுது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்படின்னா அந்த காரை விற்றுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கீங்க, டெய்லி பெட்ரோல் போட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு கார் வாங்கிறதுக்கு காசு இருக்குது, பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்குது, தொழிலாளிக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்படிங்கிற வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத நிலைமையில் ஏழை தொழிலாளி ஆகிய நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து எங்களால் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்ய இயலாது என்பதை நாங்கள் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையோ இமெயிலையோ அந்த கம்பெனி முதலாளிக்கோ அந்த கம்பெனி ஹெச்ஆர் மேனேஜருக்கோ, தொழிலாளிகளே, ஒர்க்மேன், எம்ப்ளாயீஸ், நீங்கள் லெட்டரை அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உள்ளது. சரிங்களா? சம்பளத்தை வந்து சரியான நேரத்தில் கொடுக்காத நிறுவனங்களில் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம், கட்டாயம், அவசியம் இதெல்லாம் வந்து அந்த தொழிலாளிகளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா தொழிலாளிக்கும் மனைவி, குழந்தை, குட்டி, அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் 3 வேளை பசிக்கும், அவங்களும் வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கரெக்டுங்களா, தொழிலாளிகளே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு முதலாளி ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் இல்லைங்க ஐயா, நாங்கள் உங்களுக்காக வந்து எங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி கிடக்கும் ஐயா, எங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து 10 தேதி கூட நாங்கள் வாடகை கொடுத்தாகணும், நான் கொடுக்கலாம், என்னை விட்டு தொழிலை துரத்திடுவார் ஹவுஸ் ஓனரு, அதனால் நான் இங்கே வேலை செய்ய முடியலைங்க, என்னால் செய்ய இயலாதுங்க ஐயா. செய்ய முடியாதுன்னு சொல்லாமல் என்னால் வந்து இங்கே வேலை செய்ய இயலாது, ஐ வில் நாட் ஒர்க்கு, ஐ கேனாட் ஒர்க்குன்னு சொல்கிறது இல்லாமல் ஐ எம் அனேபிள் டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து அந்த கம்பெனி முதலாளிக்கோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நீங்கள் எழுதுங்க, இமெயில் அனுப்புங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணி விடுங்க, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வழியாக. ஓகேங்களா? தொழிலாளிகளுக்கு இதுதான் வந்து நான் சொல்கிற அட்வைஸு. உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு 7ஆம் தேதிக்குள் நீங்கள் சம்பளம் கொடுக்க இயலாத காரணத்தினால் என்னாலும் வேலை செய்ய இயலாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, என்னுடைய வறுமை ஏழ்மை காரணமாக நான் இந்த நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு நின்று விடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன், ஆகையினால் என்னை இந்த கம்பெனியிலிருந்து ரிலீவ் செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ உங்கள் கம்பெனி முதலாளிக்கோ ஹெச்ஆர் மேனேஜருக்கோ நீங்கள் எழுதி இமெயில் பண்ணுவீங்களோ இல்லை லெட்டர் ஆர்பிஐடி அனுப்புவீங்களோ அது உங்களை பொறுத்தது. கரெக்டுங்களா? எம்ப்ளாயீஸு உங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குற ஐடியா இது. சரிங்களா?
இப்படியெல்லாம் நீங்க இமெயில் அனுப்புற பட்சத்தில, ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் நீங்க அனுப்புற பட்சத்தில, உங்க கம்பெனி முதலாளியோ, அல்லது உங்களுடைய ஹெச்ஆர் மேனேஜரோ கூப்பிட்டு உங்ககிட்ட கதைகள சொல்லுவாங்க. "நீ என்னவா கம்பெனி இவ்வளோ கஷ்டத்தில இருக்குது, இவ்வளோ நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறோம், பிசினஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நீ என்ன வேலைய விட்டு போறேன் அப்படிங்கிற, நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கு போனா போதுன்னு ஒரு வேலைய குடுத்து, உனக்கு சம்பளத்த குடுத்து, உன்ன வாழ வச்சா இப்படி பண்றியே." அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன சொல்றது, நீ அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. சில நேரங்கள்ல வந்து, "நீ வந்து 3 மாசம் நோட்டீஸ் குடுக்கணும், 6 மாசம் நோட்டீஸ் குடுக்கணும். கரெக்ட்டா இல்லையா? நீ வந்து அது எப்படி சட்டத்துக்கு புறம்பா நீ எப்படி வேலைய விட்டு போலாம்?" அப்படின்லாம் அவங்க கிட்ட பேசுவாங்க. அப்ப நீங்க அவங்க என்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, "நீ 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் குடுக்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. 7ஆம் தேதிக்குள்ள சம்பளம் குடுக்கறதுக்கு உனக்கு வக்கு கிடையாது உன் கம்பெனியில. அதனால வந்து என்ன வந்து நீ கட்டுப்படுத்த முடியாது. முதல்ல நீ லேபர் லாவ ஃபாலோ பண்ணியிருந்தா, நான் லேபர் லாவ ஏன் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்கலாம். உனக்கே சம்பளம் குடுக்க வக்கு கிடையாது. உனக்கே சம்பளம் குடுக்க துப்பு இல்ல. கரெக்ட்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரத்தில நீ வந்து என்ன கேட்கற? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட சண்டையிடாம, அழகிய முறையில சலாம் சொல்லிட்டு நீங்க வெளியேறுங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா என்னன்னாக்கா, நீயே ஃபர்ஸ்ட்டு இயலாம இருக்கிற. உன்னால கம்பெனி ரன் பண்ண முடியல. உனக்கு கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு வேற சொல்ற. நான் உன்கிட்ட போனஸ் கேட்கலப்பா. ஓகேவா? போனஸ்னா என்னது? லாபத்தில பங்கு. கம்பெனிக்கு என்ன லாபம் வருதோ, அதில பங்கு. நான் பங்கு கேட்கல. நான் வேலை செஞ்சது கூலியத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதவே உன்னால குடுக்க முடியலன்னு சொல்லும்போது, நீ என்ன மிரட்டுறியா? நீ 3 மாசம் சம்பளம் குடுத்து தான் ஆவணும். நான் உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவேன். ஓகேவா? நீ என்ன எப்ப வேலைய விட்டு தூக்குவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நான் வேற வேலை எனக்கும் வாய் வயிறு இருக்குது. எனக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குது. நான் வேற இடத்துக்கு வேலை போய் தேடணும் நானு. தேடுனா தான் எனக்கு அடுத்த 2 மாசத்துல வேலை கிடைக்கும். நான் உன்கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருந்தா, நீ எனக்கு சம்பளம் ஆன் டைம்ல குடுக்க மாட்டேங்கிற. நான் ஒவ்வொரு மாசமும் என்னுடைய ஒய்ஃபுடைய நகைய கொண்டு போய் நான் அடமானம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த இந்த கடையில. அதனால வந்து நீ இந்த வேலைய விட்டு தூக்கிடுவேன்ற மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. கரெக்ட்டா இல்லையா? இல்ல நான் உன்ன ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா, நான் லேபர் டிபார்ட்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். சென்னை சிட்டியில டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்ல அ க கமிஷனர் ஆஃப் லேபர் ஆஃபீஸ் இருக்கு. அங்க 4வது மாடியில போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். அதேபோல வந்து நீங்க எந்தெந்த டேட்ல எனக்கு நீங்க சம்பளம் போட்டீங்களோ, அந்த சேலரி ஸ்லிப் என்கிட்ட இருக்குது. சேலரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது. நான் அத வந்து என்ன பண்றேன்னா, ஹைலைட்டர வச்சு ஹைலைட் பண்றேன். நீங்க எந்தெந்த டேட்ல எனக்கு சம்பளம் குடுத்தீங்க, அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி கொண்டு போய் லேபர் டிபார்ட்மெண்ட்ல நான் கம்ப்ளைண்ட்ட குடுக்குறேன் உங்க நிறுவனத்தின் மேல. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஐயா, நீங்க இந்த கம்பெனியினுடைய முதலாளி அல்ல. கரெக்ட்டுங்களா? இல்லையா? இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். வேலைய விட்டு போற மாரி நீங்க அடுத்த 4 மாசம் கழிச்சு நீங்களும் வேலைய விட்டு போவீங்க. முதலாளி சம்பளம் குடுக்கலன்னா, ஆக மொத்தம் நீங்களும் நானும் ஒண்ணு தான். கரெக்ட்டுங்களா? இந்த மிரட்டுற வேலை, உருட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. எங்களுக்கும் சட்டம் தெரியும். எங்களுக்கும் வக்கீல்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க எங்கள பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படிங்கிறத நீங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றீங்களோ பண்ணுங்க. சரிங்களா? எதுக்குன்னா, நான் வந்து உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவேன். உனக்கு ரிலீவிங் லெட்டர் தரமாட்டேன். நீ எப்படி வேலைய விட்டு போலாம்? உனக்கு சட்டம் தெரியுமா? நீ வந்து வேலைய விட்டு போறதா இருந்தா 3 மாசம் நோட்டீஸ் குடுத்துட்டு தான் போவேன். அப்படின்லாம் வந்து உன்னோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல நீ எழுதி குடுத்துருக்க தெரியுமா? இதில அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ மீறி போனன்னா, உன் கடைசி மாச சம்பளத்த நிறுத்தறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. உனக்கு அது தெரியுமா? உன் சம்பளத்த நிறுத்திருவேன் பார்த்துக்க. அப்படின்லாம் அவங்க மிரட்டுனாங்க அப்படின்னா, உன்னால முடிஞ்சத பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டுங்களா? உன்னால முடிஞ்சத பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கம்பெனிய விட்டு வெளியேறுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி விலாவாரியாக அந்த கம்பெனிக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். இதுதான் விஷயம். அதாவது மதிப்புக்குரிய முதலாளி ஐயா, மதிப்புக்குரிய ஹெச்ஆர் ஐயா, நான் வந்து தொழிலாளி. என்னுடைய பேர் இது. உங்களுடைய கம்பெனி வந்து நொடிந்து போன நிலையில உள்ளதுனால என்னால வந்து உங்க கம்பெனிய தூக்கி நிறுத்துற அளவுக்கு எனக்கு இது ஃபினான்ஷியலி எனக்கு தெம்பு கிடையாது. அதனால நான் வேலைய விட்டு நின்னுக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். உங்களுடைய கம்பெனி சம்பளம் குடுக்க இயலாததுனால தான் நான் இந்த வேலைய விட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இதில என்னுடைய தவறு எதுவும் கிடையாது. அப்படிங்கிறத நீங்க எழுத்துப்பூர்வமா அந்த கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும். லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கும் பொழுது, நீங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல போயி, அங்க என்னென்ன இமெயில் ஐடி இருக்கோ, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை தட்டிவிடவும். பிறகு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ, போஸ்டல் அட்ரஸ், அந்த போஸ்டல் அட்ரஸுக்கு விலாவாரியாக ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி, இந்த கம்பெனி எனக்கு இப்படி கொடுமை செய்கிறார்கள், என்னை துன்புறுத்துகிறார்கள், இப்படி சம்பளத்த குடுக்காம என்ன அலக்கழிக்கிறாங்க, கேட்டா என்ன பயமுறுத்துறாங்க,
எனக்கு வந்து தக்க சட்ட நடவடிக்கை அவங்க மேலே எடுத்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர். லேபர் டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு சென்னை டிஎம்எஸ் காம்பவுண்டு, டிஎம்எஸ் ஆஃபீஸு 4வது மாடியில் லேபர் கமிஷனர் உட்காந்துருப்பார். டெப்யூட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிங்கன்னா அவங்க அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர் போடணும். அப்படியும் எடுக்கலைன்னா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் பக்கத்தில் இருக்கிற வக்கீலை அணுக வேண்டும். சரிங்களா? இது போல் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இமெயில் அனுப்பி விடுறீங்க. ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூ அனுப்பி விடுறீங்க. அப்புறம் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட், எழுத்துப்பூர்வ கம்ப்ளைண்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு போய் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நேரில் கொண்டு போய் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? சிஎம் செல்லுக்கும் ஒரு இமெயிலில் தட்டி விடுங்க. சிஎம் செல்லுக்கு ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூ, இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அதை காப்பி டு சிஎம் செல்லு. சிஎம் செல்லுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டை அனுப்பி விடுங்க ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலேஜ்மெண்ட் டியூவோட. அவங்களும் அங்கே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட் கிட்ட வந்து சொன்னீங்கன்னா உங்கள் அட்வொகேட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து உங்கள் சங்கதிகளை எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு உங்கள் சார்பாக ஒரு விரிவான விளக்கமான விலாவாரியான ஒரு வக்கீல் நோட்டீஸை அந்த கம்பெனிக்கு அனுப்பி வைப்பார். இதுதான் மேட்டர். அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற கம்ப்ளைண்ட்டில் எழுதணும், ஐயா இது போல் வந்து நீ எங்கே போய் வெளியே வேலை பார்த்துருவியா நீயே, உனக்கு நான் ரிலீவிங் லெட்டர் கொடுத்துருவேனா நான், உனக்கு ரிலீவிங் லெட்டர் உனக்கு இந்த கம்பெனிலேருந்து கிடைக்கவே கிடைக்காது, நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா நான் வந்து யூ ஆர் நாட் அ குட் பாய், யூ ஆர் எ பேட் பாய் நான் சொல்லுவேன், அப்படிலாம் என்னை மிரட்டுறாங்கய்யா, என் ரிலீவிங் லெட்டரை வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலன்னா வக்கீல்கள் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வக்கீலை கான்டாக்ட் பண்ணுங்கள். வக்கீல் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். தொழிலாளிகள் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனியில் 10 நாள் வேலை பார்த்தாலும் 1 நாள் வேலை பார்த்தாலும் அவங்க சம்பளத்திலேருந்து பிஎஃப்பை பிடிச்சி தான் ஆகணும். பிஎஃப்பை கொண்டு போய் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் கட்டி தான் ஆகணும். அதே போல் அவன் 1 நாள் வேலை பார்த்தாலும் 10 நாள் வேலை பார்த்தாலும் அந்த தொழிலாளியினுடைய சம்பளத்திலேருந்து இஎஸ்ஐ அமௌண்ட்டை பிடிச்சி இஎஸ்ஐ பணத்தை கொண்டு போய் இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டில் கட்டி தான் ஆகணும். இதுதான் ரூல்ஸு. இதை வந்து எத்தனை கம்பெனிகள் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியலைங்க. கரெக்டுங்களா? அப்போ நிறைய பேர் டிஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் தரமாட்டேங்கிற, ஆஃபர் லெட்டரும் தரமாட்டேங்கிற, நீ எனக்கு பிஎஃப் நம்பரையும் தரமாட்டேங்கிற, யூஏஎன் நம்பரையும் எனக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிற, இஎஸ்ஐ நம்பரும் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அப்போ நீ என் பேரில் பிஎஃப் கட்டுறியா இல்லையா எனக்கு தெரியாது. நீ யூஏஎன் நம்பர் நீ எனக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிற. அப்போ இதெல்லாம் நீ உன்னோட சைடில் அஃபென்ஸ் வச்சுக்கிட்டு நீ எப்படி என்ன த்ரெட்டன் பண்ணலாம், அதனால் உன்னுடைய அச்சுறுத்தலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறத அழகிய முறையில் உங்களுக்கு முடிஞ்சால் எழுதுங்க. இல்லைன்னா வக்கீலை அணுகுனீங்கன்னா வக்கீல் இந்த விஷயங்களெல்லாம் நோட்டீஸில் போட்டு அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்புவார். ஓகேங்களா? அந்த நோட்டீஸுக்கு அந்த கம்பெனி ரிப்ளை கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன சொல்கிறது, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இதுதான் முறை. மேற்கொண்டு ஐயா என் சம்பளத்தை நிறுத்திட்டாங்க, கடைசி மாதம் சம்பளத்தை தரமாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னாலும் இதுதான் ப்ரொசீஜர். கரெக்டுங்களா? என் சம்பளத்தை வந்து நீ உன் சம்பளத்தை கடைசி மாதம் சம்பளத்தை நீ எப்படி வாங்குறேன்னு நான் பார்த்துட்றேன், நான் சேலஞ்சு பண்ணுறேன், நான் இந்த கம்பெனி ஹெச்ஆர் வைஸ் பிரசிடென்ட்டுன்னு சொல்லுவான், நான் இந்த கம்பெனியினுடைய கிங்குன்னு சொல்லுவான். கரெக்டாக? நான் தான் இந்த கம்பெனியோட கடவுள்னு சொல்லுவான். நீ யாராக வேணா இருந்துட்டு போ, உனக்கு மேலே கடவுள்கள் ஹைகோர்ட்லலாம் இருக்கிறாங்கப்பா, ஓகேவா, லார்ட்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? நான் அங்கே போய் முறையிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வக்கீல் ஆஃபீஸுக்கு போயிடணும். கரெக்டுங்களா? யாருமே சட்டத்தை விட பெரியவங்க கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு தொழிலாளியினுடைய சம்பளத்தை நியாயமான காரணம் இல்லாமல் நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது. அப்படி பண்ணுறது தப்பு, சட்டப்படி அது குற்றம் அது. கரெக்டுங்களா? தொழிலாளியை ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படிங்கிறத தொழிலாளிக்கு முறைப்படி அறிவிப்பு கொடுக்கணும். தொழிலாளியை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எதனால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத தொழிலாளிக்கு ரைட்டிங்கில் அறிவிப்பு கொடுக்கணும். தொழிலாளிக்கு வந்து தப்பு பண்ணுறாரு, மெமோ கொடுங்க. தொழிலாளிக்கு மெமோ கொடுங்க. இந்த தப்பு நீ பண்ணியிருக்கிற, இந்த மெமோ வாங்கிக்கோ. இந்த தப்பு நீ பண்ணியிருக்கிற, இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரு. இந்த தப்பை நீ பண்ணியிருக்கிற, இந்த வந்து உனக்கு நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், உன்னை டெர்மினேட் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் மேலே என்னென்ன புகார்கள் வந்திருக்கு, இந்த புகார்களை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார்களை அவனுக்கு எழுத்துப்பூர்வமாக அவனுக்கு கொடுக்கணும். அந்த புகார் உன் மேலே வந்திருக்குது, இந்த புகாருக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படிங்கிற பதிலையும் அந்த தொழிலாளிகிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேல் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் அவனை வேலையை விட்டு தூக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணாங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த தொழிலாளர் துறையில் போயிட்டு நீங்கள் முறையிடுங்க. இல்லைனா வக்கீல் ஆஃபீஸில் அருகில் இருக்கிற வக்கீல் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கடைசி மாத சம்பளத்தை வந்து அவங்க நிறுத்துகிறாங்களா, லேபர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்.
இல்லன்னா வக்கீல்கள் உங்களுக்கு வாங்கி குடுப்பாங்க. இன்னொன்னு வந்து கிராஜுவிட்டி பணத்தை எல்லாம் வந்து நிறுத்துறதுன்றது தப்பு. ஒரு தொழிலாளி தொடர்ந்து ஒரு கம்பெனியில முழுமையாக 5 வருஷம் வேலை செஞ்சுட்டா, கிராஜுவிட்டி பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அதான் சட்டம். அத மீறுற அளவுக்கு எந்த கம்பெனிக்கு தைரியம் இருக்குதுன்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இத வந்து நீங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டீங்கன்னாலே, லேபர் டிபார்ட்மெண்ட்டே குடுக்க சொல்லி அறிவுறுத்தல் குடுக்கும். இல்லன்னா நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்ல கேஸ போட்டுக்கலாம். ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாலே வழிக்கு வந்துருவாங்க. சரிங்களா? கிராஜுவிட்டி குடுக்க மாட்டேன்னு எந்த கம்பெனியும் சொல்ல முடியாது. ஒரு தொழிலாளி தொடர்ந்து 5 வருஷம் ஒரு கம்பெனியில பரிபூரணமா ஃபுல்லா வேல பார்த்துட்டாரு அப்படின்னா, 5 வருஷத்துக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கு, பக்காவா வேல பார்த்துருக்கிறாரு அப்படின்னா, அதுக்குண்டான டாக்குமெண்டரி எவிடன்ஸஸ் எல்லாம் அந்த தொழிலாளி வைத்திருக்கிறார் என்றால், அவர் அருகில் இருக்கிற அட்வொகேட்டை சென்று அணுகினாலே போதுமானது. அந்த அட்வொகேட் ஒரு நோட்டீஸ் அனுப்பினாலே, ஆட்டோமேட்டிக்கலா அந்த கம்பெனி இந்த தொழிலாளிய கூப்பிட்டு கிராஜுவிட்டி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? லேபர் டிபார்ட்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணலன்னா, அப்புறம் வக்கீல் கிட்ட போங்க. சரிங்களா? ஓகே போதும். 20 நிமிஷம் பேசிட்டேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.